வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் புதிய MRI ஸ்கேன் இயந்திரத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மக்களை பற்றி கவலைப்படாமல் முதலமைச்சர், அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் என அனைவரும் ஊழல் செய்து வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி சிறப்பு தொழுகையுடன் நோன்பு துவங்கியது. இனி விரிவான செய்திகள். ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் புதிய MRI ஸ்கேன் இயந்திரத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் புதிய MRI ஸ்கேன் இயந்திரத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மக்களை பற்றி கவலைப்படாமல் முதலமைச்சர், அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் என அனைவரும் ஊழல் செய்து வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். புதுச்சேரி மங்கலம் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் கோட்டைமேடு பகுதியில் நடைபெற்றது. மங்கலம் தொகுதி பொறுப்பாளரும் மாநில செயலாளருமான ரகுபதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் ஒரு ஊழல் மிகுந்த ஆட்சி நடைபெறுகிறது என்றும், இங்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஊழல் செய்கின்றனர், இவர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை என்று குற்றஞ்சாட்டிய நாராயணசாமி, ஆட்சியாளர்கள் லஞ்சம் பெற்று வருவதாகவும் நாராயணசாமி கடுமையாக விமர்சனம் செய்தார். புதுச்சேரியில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி சிறப்பு தொழுகையுடன் நோன்பு துவங்கியது. திருக்குரானால் அருளப்பட்ட புனித மாதமாக ரம்ஜான் மாதத்தை இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கின்றனர். இந்த மாதத்தில் அதிகாலையில் உணவருந்தி பகல் பொழுது முழுவதும் தண்ணீர், உணவு சாப்பிடாமல் மாலையில் இஃப்தார் நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதனை அடுத்து நேற்று பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகையுடன் இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடித்தனர். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு இடங்களில் உள்ள பள்ளி வாசல்களில் இஃப்தார் நோன்பு கஞ்சி வழங்கப்பட்டது. ஏழை மாணவர் ஒருவருக்கு அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் சைக்கிள் ஒன்றை இலவசமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் இயங்கி வரும் அபயம் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் புதுச்சேரி கடற்கரை நகர ரோட்டரி சங்கம் மூலமாக வறுமையுற்ற 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு சைக்கிள் இலவசமாக வழங்கப்பட்டது. அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் சுந்தரமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் புதுச்சேரி கடற்கரை நகர ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரோட்டரி வினோத் சர்மா அவர்களும், ரோட்டரி நிர்வாகி புருஷோத்தமன் அவர்களும் கலந்து கொண்டு மாணவனுக்கு சைக்கிளை இலவசமாக வழங்கினர். தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி கண்டமங்கலம் ஒன்றியம் தொந்திரெட்டிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அதிமுக கிளை செயலாளர் சவுந்தரராஜன் ஏற்பாட்டில் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை ஒட்டி கண்டமங்கலம் தொந்திரெட்டிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ராமதாஸ் தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியை புஷ்பா முன்னிலை வகித்தார். 8வது வார்டு உறுப்பினர் அனிதா, கிளை இளைஞர் பாசறை பொருளாளர் யுவராஜ் ஆகியோர் வரவேற்புரை வழங்கினர். தொந்திரெட்டிப்பாளையம் அதிமுக கிளை செயலாளரும் ஒன்றிய அம்மா பேரவை இணை செயலாளருமான சவுந்தரராஜன் தனது சொந்த செலவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள், இனிப்புகள், மேலும் பள்ளிக்கு உலக உருண்டை, நாற்காலி மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கினார். முன்னதாக ஒன்றிய அதிமுக செயலாளர் ராமதாஸ் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள், நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் சிவா, ஜெயச்சந்திரன், ஆதிமூலம், புஷ்பராஜ், தன்ராஸ், சவுந்தர், சீனு, யோகராஜ், ஞானப்பிரகாஷ், குரு, அபிஷேக், கமலேஷ், ஆஷிக், பிரவீன், டேவிட், தாவித், மகளிர் அணி ஸ்டெல்லா, மாயா உள்பட
பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக ஆசிரியர் வெங்கடேசன் நன்றி கூறினார். நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மெகா அறிவியல் கண்காட்சி 25 சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு மெகா அறிவியல் கண்காட்சி 25 சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற தாசில்தார் ஐயனார் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பள்ளியின் தாளாளர் ஹபீப் ரஹ்மான் தலைமை தாங்கினார். இதில் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று புதுமையான கண்டுபிடிப்புகளை செய்து அசத்தியிருந்தனர். கண்காட்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர் மற்றும் பள்ளியின் தாளாளரிடம் பள்ளி மாணவர்கள் அவர்களின் படைப்புகளை பற்றி கலந்துரையாடினார். மேலும் MIT கல்லூரியில் பயிலும் 15க்கும் மேற்பட்ட பொறியியல் மாணவர்களின் உதவியுடன் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதனை பெற்றோர்கள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு கண்டுகளித்தனர். இதில் விண்கலத்தின் பயன்பாடுகள், தொழிற்சாலைகளின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்வது, சுற்றுச்சூழல் மாசுபாடு, விவசாயம், சூரிய குடும்பம், 3D தொழில்நுட்பம், ரொபோட்டிக்ஸ், கணினி தொழில்நுட்பம், புள்ளியியல் சார்ந்த விளையாட்டு கணக்குகள், வணிக தொழில் நெறி, கணக்கு வைப்பு முறை சார்ந்த விளக்கங்கள், பண்டைய கால பயன்பாட்டு பொருட்கள், மின்னணு சார்ந்த விளக்க முறைகள், பண்டைய கால விளையாட்டு பொருட்களான தாயம், பம்பரம், பல்லாங்குழி, கள்ளக்காய், பார்வையாளர்களின் சிறுவயது விளையாட்டுக்களை நினைவுகூரும் விதமாக அமைந்திருந்தது. மேலும் மனித உடல் உறுப்புகளான இருதயம், சிறுநீரகம் மற்றும் நுரையீரல் ஆகியவற்றை உயிரோட்டமான இயக்கங்களை எடுத்துரைத்து பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். இவற்றை தமது பள்ளியில் பயிலும் மழலையர்கள் முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை அனைத்து மாணவர்களும் இணைந்து புதிய தொழில்நுட்பத்தின் உதவியுடன் புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதனை பார்வையாளர்களுக்கு எடுத்துரைத்து மெகா அறிவியல் கண்காட்சியை பிரமாதப்படுத்தியிருந்தனர். இது மட்டுமல்லாமல் களிமண் சிற்பங்களும் இடம்பெற்றிருந்தன. இந்த அறிவியல் கண்காட்சியை பிரமிப்பூட்டும் வகையில் வண்ண மீன்களின் கண்காட்சி அனைவரையும் கண்கவரச் செய்தது. அறிவியல் கண்காட்சியை பார்வையிட வந்த மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் வண்ண மீன்களை தங்கள் வீட்டிற்கும் மகிழ்ச்சியுடன் வாங்கிச் சென்றனர். இம்மெகா அறிவியல் கண்காட்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சாதிக் அலி மற்றும் பொறுப்பாசிரியை திருமதி வினோதினி, இருபால் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உற்சாகத்தோடு சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூரில் இயங்கி வரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டதாக வாடிக்கையாளர்கள் வங்கி கிளை மேலாளரிடம் முறையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்துள்ள வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களின் வங்கிக் கணக்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் கணக்கு வைத்து வருகின்றனர். இதில் குறிப்பாக வில்லியனூர் வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் சுமார் 50க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து ஒவ்வொரு வங்கிக் கணக்கிலிருந்தும் குறைந்தபட்சம் 3000 மற்றும் 7000, 2000 என வங்கிக் கணக்கில் இருந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் மூலமாக பணம் எடுக்கப்பட்டதை கண்டறிந்த வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வங்கியின் மேலாளரிடம் இது குறித்து முறையிட்டனர். மேலும் எதற்காக வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டது என்பதை மேலாளரிடம் கேட்டபொழுது தங்களுக்கு எதுவும் தெரியாது, இது சம்பந்தமாக தாங்கள் அஞ்சல் மூலமாக தலைமை வங்கி அலுவலகத்திற்கு அனுப்பி உள்ளதாகவும் கூறினர். மேலும் வாடிக்கையாளர்கள் கூறுகையில் வங்கிக் கணக்கிலிருந்து எந்த ஒரு முன் அறிவிப்பும் வங்கிக் கணக்கில் இணைக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணுக்கு குறுஞ்செய்திகள் எதுவும் வரவில்லை என்றும் கூறினர். இதுபோன்று சூழலில் வாடிக்கையாளர்களாகிய நாங்கள் வங்கிக் கணக்கின் மூலமாக செலுத்த வேண்டிய தவணை தொகைக்கு குறைவாக பணம் இருந்தால் தங்களின் தவணை தொகையானது செலுத்தப்படாமல் அதற்கு செக் பவுன்ஸ் என்ற பெயரில் கூடுதலாக வட்டி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் எனவும் வாடிக்கையாளர்கள் வங்கி அதிகாரியிடம் முறையிட்டனர். இதனையடுத்து வாடிக்கையாளர்கள் தங்களின் வங்கிக் கணக்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிக் கணக்கை முடித்துக் கொள்வதாகவும் மேலும் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் திருடு போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் மேலும் பணத்தை செலுத்த வந்த வாடிக்கையாளர்கள் தங்களின் வங்கிக் கணக்கில் இருந்தும் பணம் எடுத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்தாமலேயே திரும்பிச் சென்று விட்டனர். இதனையடுத்து வங்கிக் கணக்கிலிருந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் மூலமாக பணம் எடுக்கப்பட்டதால் வங்கியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. காரைக்கால் மீனவர்கள் மீது புதுச்சேரி அரசுக்கு அக்கறை இல்லை என முன்னாள் MP ராமதாஸ் குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் விரைவில் தாயகம் திரும்புவார்கள் என
கடந்த 18ஆம் தேதி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். கடந்த 24ஆம் தேதி மீட்கப்படுவார்கள் என்றும் உறுதியளித்தார். அந்த மீனவர்களின் உறவினர்களும் நம்பிக்கையுடன் இருந்தனர். ஆனால் அமைச்சரின் வாக்குறுதி ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்கள் விடுவிக்கப்படவில்லை. அவர்களது சிறை காவல் மார்ச் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூடு நடத்தி மீனவர்கள் கைது செய்யப்பட்ட பிரச்சனை தீவிரம் கருதி முதலமைச்சரோ அமைச்சரோ டெல்லிக்கு சென்று உள்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மீனவரை ஜாமீனில் எடுத்து வந்து சிகிச்சை அளித்திருக்கலாம். அதையும் அரசு செய்யவில்லை. காரைக்கால் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போதும் முதலமைச்சரோ அமைச்சரோ மீனவர்களை சந்திக்கவில்லை. முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு காரைக்கால் மீனவர்கள் மீது அக்கறை இல்லை என அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. லாஸ்பேட்டை தொகுதி பாஜக அலுவலக திறப்பு விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாஜக அலுவலகம் மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ஜே சரவணன்குமார், எம்எல்ஏக்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு, ரிச்சர்ட்ஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலிதேவன், மாவட்ட தலைவர் உலகநாதன், லாஸ்பேட்டை தொகுதி முன்னாள் தலைவர் ஜெயபிரகாஷ், மாநில செயற்குழு உறுப்பினர் லதா மற்றும் பாஜக நிர்வாகிகள் செல்வாஸ், அசோகன், நமச்சிவாயம், அண்ணாமலை, சோமசுந்தரம், ஆறுமுகம், வேல்முருகன், சந்துரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வரும் சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து விவாதிக்கப்பட்டது. தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் நிறைவாக நன்றி கூறினார். சாலை ஓரம் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள டாடா ஏஸ் வாகனங்களை அகற்றும் வகையில் அதற்கு அடிக்காசு வசூலிப்பதை உழவர்கரை நகராட்சி நிறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சாலை ஓரம் தெருவோர வியாபாரிகள் தள்ளுவண்டி, டாடா ஏஸ் உள்ளிட்ட வாகனங்களை நிறுத்தி வியாபாரம் செய்கின்றனர். இந்த தெருவோர வியாபாரிகளை நகராட்சிகள் ஒழுங்குபடுத்தியுள்ளன. சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் வியாபாரம் செய்துவிட்டு அவர்கள் வாகனங்களை தினமும் எடுத்து சென்றுவிட வேண்டும். ஆனால் வாகனங்களை எடுக்காமல் அப்படியே அனைத்து சாலைகளிலும் நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் சாலைகள் குறுகி போய் அடிக்கடி போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகின்றது. இதற்கிடையில் சாலை ஓரம் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள டாடா ஏஸ் வாகனங்களை அகற்றும் வகையில் அதற்கு அடிக்காசு வசூலிப்பதை உழவர்கரை நகராட்சி நிறுத்தியுள்ளது. வாகனங்களை அகற்றுவது குறித்து கலெக்டருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாகனங்களை கணக்கெடுத்து போக்குவரத்து துறைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சிக்கு வருவாய் இழப்பு என்றாலும் சாலை பாதுகாப்பு முக்கியம். இதன் காரணமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும், இனி சாலையில் டாடா ஏஸ் வாகனங்களை நிறுத்தி உழவர்கரை நகராட்சி பகுதியில் விற்பனை செய்வது சட்டவிரோதமானது. இந்த வாகனங்களை அகற்றுவது குறித்து சாலை பாதுகாப்பு கமிட்டி முடிவு செய்யும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதி விநாயகம்பட்டு கிராமத்தில் 5,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் 25 ஆண்டு காலமாக கருமாதி கொட்டகை இல்லை என தெரிவித்திருந்தனர். இதன் அடிப்படையில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 5,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் விநாயகம்பட்டு கிராமத்தில் ஐயனார் கோயில் பகுதியில் கருமாதி கொட்டகை அமைப்பதற்கான பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் ஒப்பந்ததாரர் மோகன், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் விநாயகம்பட்டு கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர்.
புதுவையில் 5 பேரிடம் ரூபாய் 2.98 லட்சத்தை நூதன முறையில் மோசடி செய்த மர்ம நபர்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மிஷன் வீதியைச் சேர்ந்தவர் வேணுகோபால். இவரை மர்ம நபர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி வங்கிச் செயலியை அனுப்பினார். இதில் வேணுகோபால் தனது வங்கி விவரங்களை பதிவு செய்து சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 1.27 லட்சத்தை மோசடி செய்தது தெரிய வந்தது. இதேபோல பாகூரைச் சேர்ந்த ராம்குமாரை மர்ம நபர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறினார். இதனை நம்பிய அவர் செயலாக்க கட்டணமாக 87,000 ரூபாயை மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் செலுத்தி ஏமாந்துள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி 19,000 ரூபாயும், முருங்கப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பரணிதரன் 45,000 ரூபாயும், முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த கீர்த்தி 20,000 ரூபாயும் என மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். அதன்படி 5 பேரிடம் மர்ம நபர்கள் மொத்தம் ரூபாய் 2.98 லட்சம் மோசடி செய்துள்ளனர். அனைவரும் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் அனைவரும் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சகடப்பட்டு கிராமத்தில் உட்புற சாலையை மேம்படுத்துதல் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 16,40,000 செலவில் சகடப்பட்டு கிராமத்தில் உள்ள உட்புற சாலையை மேம்படுத்துதல் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நேற்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உள்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். எம்.என். குப்பத்தில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ. ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி அதிமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கியது. கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை ஒட்டி ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. எம்.என். குப்பம் திரௌபதியம்மன் கோயில் திடலில் நடந்த இந்த விழாவிற்கு ஒன்றிய செயலாளர் எல்.கே. கண்ணன் தலைமை தாங்கினார். வானூர் தொகுதி எம்.எல்.ஏ. எம். சக்கரபாணி, மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் பி. முருகன், ஒன்றிய மகளிரணி செயலாளர் மையிலியம்மாள் ஐயப்பன், ஒன்றிய மாணவரணி செயலாளர் ஆர்.ஜி. பாரதி, ஒன்றிய இணை செயலாளர் சவிதா வெங்கடாச்சலபதி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம்.பி. தமிழ்மணி, பள்ளித்தென்னல் ஊராட்சி மன்ற தலைவர் எம்.எஸ். பத்மநாபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிர்வாகிகள் ஒன்றிய விவசாய அணி கண்ணப்பன், கிளை செயலாளர் மணிகண்டன், ஒன்றிய எம்.ஜி.ஆர். மன்ற இணை செயலாளர் முத்தையன், ஒன்றிய பாசறை துணை செயலாளர் விஜய் ஆகியோர் வரவேற்றனர். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளியோர் 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். மாவட்ட நிர்வாகிகள் திருநாவுக்கரசு, பழனி, ரமேஷ், தெற்கு ஒன்றிய பேரவை செயலாளர் முருகன், ஒன்றிய நிர்வாகிகள் கலைவாணி, ஏழுமலை, அணி நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன், ஏழுமலை, பத்மநாபன், கலியபெருமாள், சேகர், பிரபு, மணிகண்டன், சத்தியமூர்த்தி, பரதன் மற்றும் ஒன்றிய பேரவை இணை செயலாளர் கௌதம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக மாவட்ட பேரவை துணை செயலாளர் ஐயப்பன் நன்றி கூறினார். ஏஐடியூசி சண்டே மார்க்கெட் வியாபார தொழிலாளர் சங்க பேரவை கூட்டத்தில் சண்டே மார்க்கெட் சாலையில் 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுப்புகள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் ஏஐடியூசி சண்டே மார்க்கெட் வியாபார தொழிலாளர் சங்க பேரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு பாபு, கார்த்திகேயன், தயாளன் ஆகியோர் தலைமை வகித்தனர். கூட்டத்தில் அபிஷேகம், தினேஷ் பொன்னையா, சேது செல்வம், அந்தோணி, துரைச்செல்வம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் சுமார் 800க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. அதன்படி 3000த்திற்கும் அதிகமானோர் வேலை வாய்ப்பை பெறுகின்றனர். கூட்டத்தில் புதுவை மட்டுமின்றி தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் மார்க்கெட்டுக்கு வந்து செல்கின்றனர். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே இயங்கும் சண்டே மார்க்கெட் பகுதியில் போக்குவரத்து நெரிசலால் வியாபாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் பாதிக்கப்படுகின்றனர். ஆகவே போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்
சண்டே மார்க்கெட் சாலையில் 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுப்புகள் அமைக்க வேண்டும், கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. சுதந்திர தினம், குடியரசு தினம், விடுதலை தினம் என அணிவகுப்பில் பங்கேற்கும் மாணவர்களுக்கான செலவின ஊக்கத்தொகையை அரசு நீண்ட காலத்திற்கு பிறகு உயர்த்தி உள்ளது. சுதந்திர தினம், குடியரசு தினம், புதுச்சேரி விடுதலை தினம் ஆகியவை புதுச்சேரி அரசு சார்பில் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. இதற்கான அணிவகுப்பில் போலீசார், தீயணைப்பு வீரர், ஊர்காவல் படையினர் மட்டுமின்றி NCC, NSS மாணவர்கள் மிடுக்காக அணிவகுக்கின்றனர். இது தவிர பல்வேறு பள்ளி மாணவர்களின் கண்கவரும் கலாச்சார கலை நிகழ்ச்சிகளும் நடக்கின்றது. ஆனால் இவற்றில் பங்கேற்கும் பள்ளி மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை சொற்ப அளவில் கொடுக்கப்பட்டு வந்தது. முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை எடுத்துள்ளதால் அணிவகுப்பில் பங்கேற்கும் பள்ளி குழுவினரின் மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை விளையாட்டு இளைஞர் நலத்துறை மூலம் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணிவகுப்பில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு நீண்ட காலமாக ஊக்கத்தொகை உயர்வு அளிக்காத சூழ்நிலையில் இனி 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதனை மாற்றி உயர்த்தி அமைக்கவும் அரசு கட்டாய உத்தரவிட்டுள்ளது. மீண்டும் முதன்மை செய்திகள். ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் புதிய MRI ஸ்கேன் இயந்திரத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மக்களை பற்றி கவலைப்படாமல் முதலமைச்சர், அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் என அனைவரும் ஊழல் செய்து வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி சிறப்பு தொழுகையுடன் நோன்பு துவங்கியது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.